Hi friends, welcome to CBC Class 12 Applied Maths Emerald Solution. Exercise 5.4 second problem solution. So இப்போ பாருங்க sum குள்ள போய்டலாம் solution. இங்க பாருங்க y is equal to something கொடுத்துட்டாங்க. இத வச்சு இத ப்ரூவ் பண்ணனும். ஓகே. y னா இதான்ப்பா. ஓகே. y2 னா என்னன்னா ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இங்க பாருங்க for example y னா x square. இத டிஃபரன்ஷியேட் பண்ணா வர்ற ஆன்சருக்கு பேரு y1. ஓகே. இத டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் அந்த 2 ஃப்ரண்ட்ல வந்துரும். பவர்ல 1 குறஞ்சிரும். 2 ல 1 போயிடுச்சுனா 1. y2 னா இத திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணனும். x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 so 2 னு வந்துரும். இதான் y2 ஓகேவா? சோ இப்போ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இந்த y ஐ ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஓகே? prove that ல என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இது y இருக்கா? இத டிஃபரன்ஷியேட் டைரக்டா போறேன் with respect to x பண்றேன். y ஐ பண்ணா y1. சோ இப்போ a அப்படியே இருக்கும். கான்ஸ்டன்ட்டா அப்படியே வெச்சுக்கணும். e power x ஃபார்முலாமா இருக்கா? டிஃபரன்ஷியேஷனா v power x என்னப்பா? Okay, e power x தானே கரெக்ட்டா so differentiation of e power x என்னது e power x தான் recall அப்ப e power mx தான் e power mx தான் into இங்க பாருங்க x பிளேஸ்ல we have mx x பிளேஸ்ல mx ன்னு இருக்கா so அப்ப அத தனியா எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும் differentiation of mx என்ன வரும் with respect to x பண்ணா m ன்னு வந்துரும் ஓகே கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஓகே so அது m into 1 m ன்னு வந்துரும் so இத மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் பிளஸ் b அப்படியே வெச்சுக்கோங்க e பவர் இது e பவர் x பண்ணா e பவர் x தான் அப்புறம் x பிளேஸ்ல -mx இருக்கு இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் -mx டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் -m ன்னு வந்துரும் கரெக்ட்டா சோ அத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நீங்க இதெல்லாம் எதுமே பண்ண வேண்டாம் அப்படியே வெச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க y2 again differentiate பண்றேன் ஓகே a அப்படியே இருக்கும் இந்த m உம் அப்படியே இருக்கும் எல்லாம் கான்ஸ்டன்ட் மாதிரி e power mx பண்ணா e power mx into x பிளேஸ்ல x இருக்கணும் அந்த இடத்துல யார் இருக்கறா mx ன்னு இருக்கா அப்ப அவனை தனியா எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா mx டிஃபரன்ஷியேட் பண்ணா m ன்னு வரும் இப்பதானே போட்டோம் so into m plus b into இந்த -m அப்படியே இருக்கும் எதுவும் மாத்த வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் e power -mx இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் -m so இப்போ நல்லா பாருங்க y2 is equal to a m into m square இங்கேயும் -m into -m னா இதுவும் m square so அப்ப m square காமனா எடுத்துறலாம் எடுத்துட்டா a e power mx plus b e power -mx ஓகேவா so இப்போ இது full term என்னது இங்க பாருங்க என்னோட y மாதிரி இருக்கு a e power mx b e power -mx y மாதிரி இருக்கு so y2 is equal to m square into y so இது இப்படி தள்ளி விட்டுருங்க y2 இது பாசிட்டிவ் பொசிஷன் நெகட்டிவ் ஆயிடும் -m square into y equal to 0 so இதுதான் என்னோட பார்ட் ஓகேவா புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா நல்லா பாத்துக்கோங்கப்பா ஒண்ணுமே இல்ல கொடுத்திருக்கிறத இதான் ப்ரூவ் பண்ணுது இதுக்கு ஏத்த நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வரேன் இந்த y2 இருக்கலாம் ரெண்டு வாட்டி பண்றேன் ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன் e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான் x பிளேஸ்ல வேற ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா அவனை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும் into m ஓகேவா x பிளேஸ்ல mx ன்னு இருக்கு தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணா m மல்டிப்ளை பண்றேன் x பிளேஸ்ல -mx டிஃபரன்ஷியேட் பண்ணா -m இதெல்லாம் அப்படி அப்படியே திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி சால்வ் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போவோமா சோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் இதுலயும் y is equal to something கொடுத்தாங்க prove that pt னா pt சார் கிடையாது ஓகே வெறும் prove that ஓகே சோ prove that இத prove பண்ணனும் இப்போ d ஸ்கொயர் னா அர்த்தம் ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ஓகேவா சோ அப்ப இது ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பண்ணுவோம் ஒரு வாட்டி பண்ணா dy by dx மென்ஷன் பண்ணுங்க டிஃபரன்ஷியேட் with respect to x சோ இந்த 500 அப்படியே வெச்சுக்கோங்க கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும் ஓகே இப்போ e power x ஃபார்முலா மாதிரி e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x e power 7x னா e power 7x தான் into x பிளேஸ்ல 7x இருக்கு அவனை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 7x என்னப்பா 7 சோ அத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பிளஸ் 600 into e power -7x ஓகே இப்போ இது x பிளேஸ்ல -7x இருக்கு அத டிஃபரன்ஷியேட் பண்ணா -7x டிஃபரன்ஷியேட் பண்ணா -7 அத மல்டிப்ளை பண்ணிக்கோ முடிஞ்சது ஓகேவா நெக்ஸ்ட் இத அகைன் திரும்ப டிஃபரன்ஷியேட் நமக்கு d ஸ்கொயர் ரெண்டு வாட்டி வேணும் சோ அது திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றேன் அகைன் டிஃபரன்ஷியேட் with respect to x பண்ணா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் is equal to the 500 அப்படியே வெச்சுங்க மல்டிப்ளை எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படியே இருக்கட்டும் 7 அப்படியே இருக்கட்டும் e power 7x னா e power 7x இப்போ e power 7x டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் 7x பண்ணா 7 into 7 plus 600 இந்த -7 உம் அப்படியே இருக்கட்டும் டிஸ்டர்பே பண்ணாதீங்க e power -7x x பிளேஸ்ல -7x கைவினா டிஃபரன்ஷியேட் பண்ணா -7 சோ இப்போ இங்க ஒரு 7 into 7 னா 7 ஸ்கொயர் 49 7 into 7 னா இதுவும் பிளஸ் ஆயிடும் 49 ஆயிடும் சோ 49 காமனா எடுத்துட்டேன் சோ இது பேலன்ஸ் இருக்குது உள்ள இருக்கும் 500 e power 7x plus 600 e power -7x கரெக்ட்டா
இப்போ இங்கே பாருங்களேன், லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. இந்த ஃபுல் டேர்ம் என்னது இங்கே பாருங்கள், கொஷின் மாதிரியே இருக்குது, அப்படியே ட்வின்ஸ் மாதிரியே இருக்கிறானுங்க. ஸோ 49y அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான், ப்ரூவ் ஆகிடுச்சு பாருங்கள், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் போவோமா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஒய் கொடுத்துட்டாங்க, இதில் நமக்கு என்னென்ன வேணும், ஒய் இருக்குது, dy by dx தான் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டி ஸ்கொயர்னா 2 வாட்டி பண்ணணும். ஸோ இதை 2 வாட்டி பண்ணிக்கலாம். ஸோ dy by dx ஃபஸ்ட்டு ஏ அப்படியே இருக்கட்டும், e பவர் 2x தான் e பவர் 2x, எக்ஸ் பிளேஸை 2x வேணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, அதை மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் b இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸ் தான் e பவர் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் பிளேஸில் மைனஸ் எக்ஸ் இருக்கா, அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. ஓகேவா? இதான் dy by dxக்கான ஆன்சர். ஓகே, இந்த ஆன்சரை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிங்க, அது இதில் அதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ இது a2 ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான், 2aன்னு போட்டுக்கலாம். e பவர் 2x பண்ணால் e பவர் 2x இன்டூ எக்ஸ் பிளேஸில் 2x இருக்குது, ஸோ அதை பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் b இருக்கட்டும், -1 இருக்கட்டும், e பவர் மைனஸ் எக்ஸ் பண்ணால் e பவர் மைனஸ் எக்ஸ் தான். நெக்ஸ்ட் எக்ஸ் பிளேஸில் மைனஸ் எக்ஸ் அதை பண்ணால் -1. ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆன்சர் வரும், 2 2s are 4 a e power 2x minus into minus plus b e power minus x. So இந்த dy by dx ஆன்சர் இது d square by dx square ஆன்சர் இது. ரெண்டுத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, பண்ணாதான் வரும். ஓகே, d square y by dx square minus dy by dx minus 2y, இது வந்து 0ன்னு சொல்ல போகிறேன். இப்போ d square by dx square ஆன்சர் என்ன, இதுதான் 4a e power 2x plus b into e power minus x minus put ஒரு bracket dy by dx தான், இதுதான் dy by dx ஆன்சர். 2 ஃப்ரண்ட்ல எழுதிக்கிறேன், 2a e power 2x, இதில் minus b e power minus x. நெக்ஸ்ட் minus 2 into இங்கே பாருங்க, minus 2 into y, yனா அது இந்த கொஷின். ஓகேவா? அதையும் எழுதிருங்க, a e power 2x plus b e power minus x. கரெக்டாக? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள், இது அப்படியே இருக்கட்டும், 4e power 2x plus b into e power minus x, மைனஸ் உள்ள தள்ளிட்டா minus 2a e power 2x மைனஸ் into மைனஸ், இது plus b e power minus x. ரைட்டா? நெக்ஸ்ட் இங்கே இது -2 உள்ள தள்ளிடுங்க, minus 2a e power 2x minus 2b e power minus x. இப்போ நல்லா பாருங்களேன், 4a e power 2x, இங்கே -2a, இங்கே ஒரு -2a, ஸோ -2a -2a minus 4a, இங்கே ப்ளஸ் 4a கேன்சல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு b 2b, இங்கே இருக்குது -2b, அதுவும் கேன்சல். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, ஸோ 0. தட்ஸ் ஆல், ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? ஒன்றுமே இல்லைப்பா, ப்ரூவ் பண்ணுறதுல எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வேல்யூஸை கண்டுபிடிச்சி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி 0ன்னு ப்ரூவ் பண்ணோம், 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதோட செகண்ட் சம் முடிஞ்சது, 3 சப்டிவிஷன் போட்டு நெக்ஸ்ட் சம். தேங்க்யூ.